ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நாம் போன வீடியோவில் ஆலிருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இனிமே வரக்கூடிய வீடியோஸில் நாம் மெய்யெழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் குட்டீஸ். மகிழ்வோடு கற்போம் பாகம் 2. இதில் மெய்யெழுத்துக்கள் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி 6 வேறுபாடுகளை கண்டுபிடிச்சி ஜாலியாக நாம் பாடத்துக்குள்ளே போகலாம். வாங்க, நாம் ஜாலியாக படிக்கலாம். குட்டீஸ், உங்கள் புத்தகத்தில் பக்கம் 51 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், 6 வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட்டீஸ், முதலாவதாக இருக்கக்கூடிய படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் ஒரு குளம் இருக்குது. குளத்துக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது. இந்த பக்கம் மரங்கள்லாம் குளத்தை சுற்றி இருக்குது இல்லையா? இங்கே ஒரு கொக்கு பாருங்களேன், ஒற்றை காலில் நின்றுட்டு இருக்கு. அந்த கொக்குக்கு பக்கத்தில் ஒரு வாத்து நீந்திட்டு இருக்கு. தவளைகள்லாம் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. மீன்கள்லாம் துள்ளி குதிச்சு சந்தோஷமாக விளையாடுது. இங்கே பாருங்களேன், இந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புற்று இருக்கு. இந்த பாம்பு இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய கூட்டில் எந்த பறவையும் இல்லை, நாம் எப்படியாவது நைஸாக போய் அந்த முட்டைகளெல்லாம் திருடி சாப்பிடலாம் அப்படின்னு மரத்து மேலே எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். அதை பார்த்ததும் தாய்ப்பறவை பறந்து ஓடி வருது. இதில் எத்தனை முட்டைகள் இருக்கு? 4 முட்டைகள். சரியா சொன்னீங்க, 4 முட்டைகள் இருக்கு குட்டீஸ். இப்போ பாருங்க, கீழே இருக்க படத்தை நாம் பார்க்கலாம். கீழே இருக்க படத்தில் என்னென்னலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். 6 வித்தியாசங்களை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. மேலே இருக்க படத்தில் கொக்கு ஒற்றை காலில் நின்றுட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், நல்லா நிற்கிது. இதை வட்டம் போடுங்க. அடுத்தது வாத்து. வாத்து என்ன பண்ணுது பாருங்க, இங்க வாத்து திரும்பி இருக்கு. வாத்தை வட்டம் போடுங்க. அடுத்தது இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புற்றை பாருங்க குட்டீஸ், பாம்பு புற்று. இந்த படத்துல பாம்பு புற்று பெருசா இருக்கு. சரியா சொன்னீங்க, பாம்பு புற்றை வட்டம் போடுங்க. அடுத்தது பாம்பு பாருங்களேன், மேல இருக்க படத்துல மேல் கிளையில இருக்கு, கீழே இருக்க படத்துல கீழ் கிளையில இருக்கு. பாம்பை வட்டம் போடுங்க. அடுத்தது மேலே இருக்க கூட்டுக்குள்ள 4 முட்டைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? கீழே இருக்க கூட்டில் பாருங்க 3 முட்டைகள் தான் இருக்கு. முட்டைகளை வட்டம் போடுங்க. சரியா செய்துட்டீங்க குட்டீஸ். இப்போ ஒன்னே ஒன்று நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கீழே இருக்கக்கூடிய படத்துல பப்பாளி எல்லாம் காயாவே இருக்கு. சரியா சொல்லிட்டீங்க குட்டீஸ். 6 வேறுபாடுகளை நாம் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டோம். நாம் இப்போ மெய்யெழுத்துக்களை படிக்க போகிறோம். வாங்க குட்டீஸ், இந்த படத்தை பாருங்க. எழுத்துக்களை அறிவேன். நாம் படத்தை பார்த்து பெயர்களை சொல்லி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? கொக்கு, முக்காளி, தக்காளி, முறுக்கு. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கொக்கு, முக்காளி, தக்காளி, முறுக்கு. எல்லாத்துலேயுமே நாம இக் அப்படின்ற எழுத்து சொல்கிறோம் இல்லையா? இக், இதுதான் மெய் எழுத்து. சொல்லுங்க, இக். இக். கொக்கு, முக்காளி, இக். தக்காளி, இக். முறுக்கு. அடுத்தது பாருங்க, இந்த படத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாமா? எலுமிச்சை, பச்சை, குச்சி, அச்சாணி. இது மாட்டு வண்டியுடைய சக்கரத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் அச்சாணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அச்சாணி இல்லைன்னா சக்கரம் சுத்தாது, கீழே விழுந்துரும். இதுதான் மாட்டு வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது, அச்சாணி. இப்போ இதில் பாருங்கள் குட்டீஸ், இச் என்ற எழுத்து வருது இல்லையா? இச். எலுமிச்சை, இச். பச்சை, அச்சாணி, இச். குச்சி, இச்.
இக் சொல்லிட்டீங்க, இச் சொல்லிட்டீங்க. அடுத்த படத்துக்கு போகலாமா? படத்தை பார்த்து பெயர்களை சொல்லுங்க. தட்டு, சட்டை, முட்டை, பூட்டு. சரியா சொல்லிட்டீங்க குட்டீஸ். இதுல என்ன வருது? தட்டு, இட் வருதா? சட்டை, இட். முட்டை, இட். பூட்டு, இட். அடுத்தது இந்த படத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம். வாத்து, மத்தை. இது சுத்தி. சரியா சொல்லிட்டீங்க குட்டீஸ். இது மத்து. இத் என்ற எழுத்து வருது இல்லையா இதுல? வாத்து, இத். மத்து, இத். சுத்தி, இத். நத்தை, இத். அடுத்தது இந்த படத்தை பாருங்க. இதுல தொப்பி, பப்பாளி, சீப்பு, உப்பு. இதுல என்ன எழுத்து வருது? சரியா சொல்லிட்டீங்க. திரும்ப சொல்லலாமா? தொப்பி, இப். பப்பாளி, இப். சீப்பு, இப். உப்பு, இப். அடுத்தது பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? நாற்று. இந்த இலை தான் வெற்றிலை. காற்றாலை, கற்றாழை, இட் என்ற எழுத்தை சொல்றோம் நாம. நாற்று, இட். கற்றாழை, இட். வெற்றிலை, இட். காற்றாலை, இட். நீங்க எல்லாருமே அருமையா சொல்லிட்டீங்க குட்டீஸ். இப்போ இங்க படத்தோட அந்த எழுத்தை பொருத்தணும். பொருத்தலாமா? இக் என்ற எழுத்து வரக்கூடிய வார்த்தைகளோட மட்டும் நாம பொருத்தணும். முதல் படத்தை பாருங்க. சக்கரம் இருக்கு, அம்மி இருக்கு, வெற்றிலை இருக்கு. இதுல இக்கு எது கூட பொருத்தலாம் நாம? சக்கரம். சரியா சொல்லிட்டீங்க. சக்கரத்தை இக்கோட பொருத்துங்க. வெரி குட். அடுத்தது பாருங்க. இச் என்ற எழுத்து வரக்கூடிய படத்தை நாம பொருத்தலாமா? மீன், நீச்சல், இஞ்சி. இதுல எது வரும் குட்டீஸ்? நீச்சல். சரியா சொல்லிட்டீங்க. பொருத்துங்க. அடுத்தது பாருங்க. இட்டு. பட்டம், யானை, புத்தகப்பை. இதுல எது வரும்? பட்டம். இட்டு வருது இல்லையா? இட்டையும் பட்டத்தையும் பொருத்துங்க. அடுத்தது இத்து. இத்து எதுல வரும் பாருங்க. முதல் படம் என்னது? செடி, தவளை, புத்தகம். புத்தகத்துல தான் இத்து வருது இல்லையா? பொருத்துங்க பார்க்கலாம். இத்தையும் புத்தகத்தையும் பொருத்துங்க. அடுத்தது இப்பு. எலி, இட்டலி, அடுப்பு. அடுப்பு. சரியா சொல்லிட்டீங்க. இப்பையும் அடுப்பையும் பொருத்துங்க. அடுத்தது பாருங்க. இர். புற்று, ஆடு, குடை. எது வரும் இதுல? இற்றையும் புற்றையும் பொருத்துங்க. புற்று, இட். பொருத்திட்டீங்களா குட்டீஸ்? இப்போ நாம அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ இங்க பாருங்களேன். இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மட்டையில படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே இந்த பந்துக்குள்ள எழுத்துக்கள் இருக்கு. இந்த மட்டையில இருக்கக்கூடிய படத்துக்கு பொருத்தமான பந்தை பொருத்தலாமா? முதலாவது இருக்கிறது பாருங்க. பெட்டி. பெட்டியில இட் என்ற எழுத்து வருது இல்லையா? பெட்டியையும் இட்டையும் பொருத்துங்க. அடுத்தது உப்பு. உப்புல என்ன எழுத்து வருது? இப்பு. பொருத்துங்க பார்க்கலாம். உப்பு, இப். அடுத்தது முறுக்கு. இக்கு. இக்கோட பொருத்துங்க. அடுத்தது வெற்றிலை. இற்றோட பொருத்துங்க. அடுத்தது எலுமிச்சை. இச் பொருத்துங்க. மத்து. இத் பொருத்துங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப அருமையா செய்றீங்க குட்டீஸ். உங்க புத்தகத்திலையும் இதே போல இணைச்சிட்டீங்களா? அடுத்த பயிற்சிக்கு போகலாமா குட்டீஸ்? இங்கே பாருங்க. எழுதும் முறை அறிவேன். இக், இச், இட், இத், இப், இர்.
இந்த 6 எழுத்துக்களையும் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்க குட்டீஸ். நாம் அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ நிரப்புவேன் செய்யலாமா? படத்தை பார்த்து பெயர்களை சொல்லணும். விடுபட்ட எழுத்துக்களை எழுதுவோம். முதல் படத்தை பாருங்க, கொக்கு. இதில் விடுபட்ட எழுத்து இக்கு எழுதுங்க. அடுத்தது வாத்து. இதில் விடுபட்ட எழுத்து இத்து எழுதுங்க. அடுத்தது கற்றாழை, இட் போடுங்க. அடுத்தது பூட்டு, இட் போடுங்க. அடுத்தது அச்சாணி, இச் போடுங்க. சீப்பு, இப் போடுங்க. நீங்கள் எல்லாருமே அழகாக எழுதிட்டீங்க குட்டீஸ். நாம் அடுத்த வீடியோவில் மற்ற எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த எழுத்துக்களை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள் குட்டீஸ். பாய்.